கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த சத்திய வசனத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிற தூது இயேசுவை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே கிருபை நல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியம் செய்த நாட்களிலே சீஷர்கள் இயேசுவினிடத்திலே வந்து ரபி போஜனம் பண்ணும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். அப்பொழுது இயேசு அதற்கு மறு உத்தரவு கொடுக்கும்போது, நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்று சொல்லுவதை பார்க்கிறோம். அப்படியானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களிலே ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தக்கூடியவராய் இருந்தார். அந்த சத்தியம் என்னவென்றால், நாம் சரீரத்திற்கு தேவையான போஜனத்தை புசிக்க வேண்டியதாய் இருந்தாலும் நாம் என்ன நோக்கத்தோடு இந்த உலகத்திலே பிறப்பிக்கப்பட்டோம் என்பதை அறிந்து அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக என்ன செய்ய வேண்டும்? நம்மை பிறப்பித்த தேவனுடைய சித்தத்தை செய்து அவருடைய கிரியையை நாம் முடிக்கிறவர்களாக நம்முடைய வாழ்நாட்களிலே காணப்பட வேண்டும். அப்படி நாம் தேவ சித்தத்தை நிறைவேற்றும் போது அது நம்முடைய ஜீவியத்தின் போஜனமாக காணப்படும். அதை தான் 34ஆம் வசனத்திலே சொல்கிறார். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்படியானால் நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையிலே சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். என்ன நோக்கத்தோடு நான் பிறப்பிக்கப்பட்டேன்? ஏதாகிலும் விசேஷமான தேவ திட்டம் என்னுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கிறதா என்பதை என்ன செய்ய வேண்டும்? ஆராய்ந்து பார்த்து அதை நிறைவேற்றி முடிக்கும்படியாக நீங்கள் பிதாவின் சித்தத்தை அறிந்து அவருடைய கிரியையை செய்து நிறைவேற்றுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி நீங்கள் செய்து நிறைவேற்றும் போது அது உங்களுடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் அறியாத ஒரு போஜனமாக நீங்கள் உட்கொண்ட அனுபவமாக காணப்படும். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவ சித்தத்தை எப்படி அறிந்து கொள்வது என்பதை அறிந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் என்ன காரியத்தை செய்யலாம், என்ன காரியத்தை செய்யக்கூடாது, எது தேவ சித்தம், எதை நிறைவேற்ற வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்தை எப்படிப்பட்ட அனுபவத்தினூடாக அறிந்து கொள்ள முடியும் என்பதை தியானிக்கும் போது, கடந்த சில வாரங்களாக நாம் அந்த சத்தியத்தை தியானிக்க தேவன் கிருபை செய்தார். தேவ சித்தத்தை நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம் என்றால், ஸ்தோத்திரம், தெய்வ பிள்ளையை பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு அறிந்து கொள்ளலாம். தேவ சித்தத்தை நாம் சரியான தரிசனங்கள் மூலமாகவும் சொப்பனங்கள் மூலமாகவும் தீர்க்க தரிசனங்கள் மூலமாகவும் அறிந்து கொள்ளலாம். தேவ சித்தத்தை நாம் வேத வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். தேவ சித்தத்தை நாம் கர்த்தருடைய ஊழியர்கள் மூலமாக அறிந்து கொள்ளலாம். தேவ சித்தத்தை நாம் நற்கிரியைகள் செய்வது நிமித்தமாக அறிந்து கொள்ளலாம். தேவ சித்தத்தை இப்படிப்பட்ட பல்வேறு அனுபவங்கள் மூலமாக அறிந்து கொள்ளலாம் என்று தியானிக்க தேவன் நமக்கு கிருபை நல்கினார். இந்த நாளிலேயும் கூட தேவ சித்தத்தை நாம் எப்படிப்பட்ட அனுபவத்தினூடாக அறிந்து கொள்ளலாம் என்கிற ஒரு சத்தியத்தை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. கொலோசியருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9 முதல் 11ஆம் வசனம் வரைக்கும் படிக்கும் போது தேவ சித்தத்தை தேவ ஞானத்தாலும் விவேகத்தாலும் அறிந்து கொள்ளலாம் என்று நாம் படிக்கிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் வேண்டுதல் செய்கிறோம் என்று இந்த
இந்த வேத பகுதியிலே படிக்கிறோம். அப்படியானால் தேவ சித்தத்தை அறியும் பொருட்டாக ஒரு மனிதனுக்கு தேவ ஞானமும் விவேகமும் அவசியமாயிருக்கிறது. ஞானத்தையும் விவேகத்தையும் பெற்றுக்கொண்ட சாலோமோன் ஞானத்தை குறித்தும் விவேகத்தை குறித்தும் அநேக காரியங்களை எழுதியிருக்கிறான். முதலாவது, நாம் இந்த தேவ ஞானத்தை குறித்து தியானிக்கும் போது நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யாருடைய ஜீவியத்திலே தேவ ஞானம் உண்டாயிருக்கும் என்பதை தியானிக்கும் போது, தாழ்ந்த சிந்தையுள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு என்று படிக்கிறோம். தாழ்ந்த சிந்தையுள்ளவர்களிடத்திலே ஞானம் உண்டு என்று படிக்கிறோம். அப்படியானால் நீங்கள் மேட்டிமையானவற்றை சிந்தியாமல் தாழ்மையுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். உதாரணமாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விருந்து வீட்டிற்கு போகிறவர்கள் தாழ்ந்த இடத்தில் உட்கார வேண்டும் என்று ஆலோசனை கொடுத்திருக்கிறார். இந்த தாழ்மையான சிந்தை ஞானவான்களுக்கு கிடைக்கிற உயர்ந்த இடத்தை கொடுக்கிறது. ஜனங்களை வழிநடத்தும்படியாக அழைக்கப்பட்ட மோசே என்ன சொன்னான்? நான் ஒரு திக்குவாயன் என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறவனாக காணப்பட்டான். ஏன்? எரேமியாவை குறித்து நாம் வேதத்திலே படிக்கிறோம். அவன் என்ன சொல்லுகிறான்? நான் பேச தெரியாத சிறு பிள்ளை என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறவனாக காணப்பட்டான். இப்படிப்பட்ட தேவ மனிதர்களிடத்திலே தாழ்மையான சிந்தை இருந்ததென்று நாம் வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். இந்த தாழ்மையான சிந்தை நிமித்தமாக தான் மோசே ஞானவான்கள் கனம் பண்ணப்படுகிறது போல கனம் பண்ணப்பட்டான். ஏறத்தாழ 20 லட்சம் பேரை வழிநடத்தக்கூடிய தலைவனாக மோசே கனப்படுத்தப்பட்டான். எரேமியா தனக்கு கிடைத்த பெரிய ஞானத்தினாலே பெரும் ராஜாக்களை தீழடைய பண்ணி சிலரை வழிநடத்தி பெரிய தீர்க்கதரிசிகளில் ஒருவனாக எண்ணப்பட்டு கனம் பண்ணப்பட்டான். இப்படியாக தேவ மனிதர்களாகிய மோசே, தேவ மனிதனாகிய எரேமியா, இவர்கள் எல்லாரும் தாழ்மையுள்ள சிந்தையுள்ளவர்களாயிருந்தார்கள். ஆனால் அவர்களோ தேவனால் கனம் பண்ணப்பட்டார்கள். எப்படி தேவனால் கனம் பண்ணப்பட்டார்கள்? இப்படிப்பட்ட தாழ்மையுள்ள சிந்தை உடையவர்களாக காணப்பட்ட தேவ மனிதர்களிலே தேவன் அவருடைய விசேஷித்த தேவ ஞானத்தை விளங்க பண்ணி அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி அவர்களை கனப்படுத்தினார். ஆனால் வேதத்திலே நேபுகாத் என்கிற ஒரு ராஜாவை குறித்து படிக்கிறோம். இன்னும் பல மேன் மக்களை குறித்தும் மேட்டிமையான சிந்தையுள்ளவர்களாக காணப்பட்டவர்களை குறித்தும் வேதத்திலே படிக்கிறோம். அவர்களுக்குள்ளாக மேட்டிமையான சிந்தை காணப்பட்டபடியால் அவர்களுடைய ஜீவியத்திலே நடந்த காரியம் என்ன? அவர்கள் தாழ்த்தப்பட்டு போனார்கள். ஆகவேதான் மேட்டிமையான சிந்தைக்கு ஒருவரும் இடம் கொடுக்கலாகாது. தாழ்மையான சிந்தை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். தேவ ஞானத்தை தாழ்மையுள்ள சிந்தையினூடாக பெற்றுக்கொண்டு தேவனால் கனம் பண்ணப்பட்ட பல தேவ மனிதர்களை போல நீங்களும் கனமடைய வேண்டும். அதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராயிருக்கிறார். அப்படியானால் மோசே 20 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களை என்னால் வழிநடத்த கூடும் என்று எண்ணினானா? அவன் தன்னுடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்த்தபோது, நான் ஒரு திக்குவாயன் அல்லவா, என்னால் எப்படி வழிநடத்த முடியும், என்னால் எப்படி வழிநடத்த முடியும் என்கிற ஒரு தாழ்மையுள்ள சிந்தையுள்ளவனாக தான் காணப்பட்டான். ஆனால் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் அந்த தாழ்மையுள்ள சிந்தையுடையவனாக காணப்பட்ட மோசேயினுடைய ஜீவியத்திலே தேவன் அவருடைய ஞானத்தை கொடுத்து அவருடைய தெய்வீக ஞானத்தினாலே 20 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படியாக செய்து அவனை கனப்படுத்தினார். இன்றைக்கும் தேவன் உங்களையும் கனப்படுத்த
உண்மையுள்ளவராகவே காணப்படுகிறார். ஆனால் மேட்டிமையான சிந்தையுள்ளவர்களாக யார் காணப்படுகிறார்களோ அவர்களிலே தேவன் தம்முடைய தேவ ஞானத்தை விளங்கச் செய்ய இயலாது. அவர்களுடைய மேட்டிமையான சிந்தனை அவர்கள் தாழ்த்தப்படுவதற்கு ஏதுவாக மாறிவிடுகிறது. ஆகவேதான் ஞானி எழுதுகிறான், தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு என்று எழுதுகிறான். அப்படியானால் தாழ்மைப்படுத்தின எரேமியா, தாழ்மையுள்ள சிந்தையுள்ளவனாக காணப்பட்ட மோசேயுடைய வாழ்க்கையிலே தேவன் அவருடைய சித்தத்தை விளங்க செய்தார் என்றால், இன்ன காரியம்தான் உங்கள் மூலமாக நான் நிறைவேற்ற விரும்புவது என்பதை விளங்க செய்திருப்பாரேயானால், அதை எப்படிப்பட்ட அனுபவத்தினூடாக விளங்க செய்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் போது, தேவன் தாழ்மையுள்ள சிந்தையுள்ளவர்களாக காணப்பட்ட மோசேயுடைய வாழ்க்கையிலேயும் எரேமியாவுடைய வாழ்க்கையிலேயும் அவருடைய ஞானத்தை கொடுத்து தேவ சித்தத்தை விளங்க செய்தார். உங்களுடைய வாழ்க்கையிலேயும் தேவ ஞானத்தை தாழ்மையுள்ள சிந்தையுள்ளவர்களாய் இருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த தேவ ஞானத்தின் மூலமாக கொலோசேயருக்கு பரிசுத்த பவுல் எழுதுவது போல தேவ சித்தத்தை அறிந்து கொண்டு செயல்பட தேவன் உங்களுக்கு கிருபை நல்குவாராக. இரண்டாவதாக, இந்த தேவ ஞானம் யாரிலே விளங்குகிறது, யார் தேவ ஞானம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை வேதத்திலே படிக்கும் போது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானம் உள்ளவன் என்று படிக்கிறோம். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானம் உள்ளவன். நீங்க ஒரு ஆத்துமாவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு, பரலோக ராஜ்யத்திற்கு ஆதாயப்படுத்திக் கொள்வீர்களானால் நீங்கள் ஞானவான்களாய் இருப்பீர்கள். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, ஞானவான்கள் பிரகாசிக்கிற வானமண்டலத்து நட்சத்திரங்களைப் போலவும் அநேகரை நீதிக்குள்ளாக வழிநடத்துகிறவர்களாகவும் காணப்படுவார்கள் என்று படிக்கிறோம். நீங்கெல்லாம் ஆகாய மண்டலத்திலே பிரகாசிக்கிற நட்சத்திரங்கள் தானா என்பதை எண்ணி பாருங்கள். நீங்கள் ஆகாய மண்டலத்திலே பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாய் இருப்பீர்களானால் நீங்கள் அநேகரை நீதிக்கு நேராக வழி நடத்துகிறவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் அநேகரை நீதிக்குள்ளாக வழி நடத்துகிற ஞானவான்களாய் இருப்பீர்கள். எத்தனை பேரை நீங்கள் நீதிக்கு நேராக வழி நடத்தினீர்கள்? எத்தனை பேரை நீங்கள் நீதிக்கு நேராக வழி நடத்துகிற வானமண்டலத்திலே பிரகாசிக்கிற நட்சத்திரங்களை போல காணப்பட்டீர்கள்? சற்று எண்ணி பாருங்கள். இங்கே சாலோமோன் சொல்லுகிறான், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானமுள்ளவன் என்று சொல்லுகிறான். ஒரு மனுஷனுடைய ஆத்துமா முழு உலகத்தை பார்க்கிலும் விலையேறினது என்று நம் மீட்பர் இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். ஆத்துமாவின் விலை மதிப்பை நமக்கு காண்பித்திருக்கிறார். ஆகவே பணத்தை சம்பாதிக்கவும், ஒரு பூமி அதிர்ச்சியில் நொறுங்கி கீழே விழக்கூடிய மாளிகைகளை கட்டவும், இவ்வித அழிவுக்குரிய காரியங்களை சம்பாதிக்கவும் அதற்காக முயற்சிகளை மேற்கொள்ளாமல், தெய்வ பிள்ளையே, விலை மதிப்பிட முடியாத ஆத்துமாக்களை சம்பாதிக்க யார் முயற்சிக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாகவே ஞானமுள்ளவர்களாயிருப்பார்கள். ஆகவே மெய் ஞானத்தை பெற்றவர்கள் அற்ப விலையுள்ள பொருட்களுக்காக முயற்சிக்க மாட்டார்கள். விலையேற பெற்ற ஆத்துமாக்களுக்காக முயற்சிக்கிறார்கள். இப்படிப்பட்ட முயற்சியால் ஆதாயப்படுத்தப்படும் ஆத்துமாக்கள் நித்திய பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது மாத்திரமல்ல, அவர்கள் தங்களை ஆதாயப்படுத்தின ஒவ்வொருவருக்கும் கிரீடங்களாக மாறுகிறார்கள் என்று பரிசுத்த பவுல் 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே எழுதுகிறார். வாசியுங்கள். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாயிருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். இன்னைக்கு டெய்சி சிஸ்டர்
3 ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறார்கள் என்றால் அந்த 3 ஆத்துமாக்களும் டெய்சி சிஸ்டருக்கு கிரீடங்களாக காணப்படுகிறார்கள். இங்கே இருக்கிற ஒரு சகோதரன் ஒரு 5 ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறார் என்றால் அந்த 5 ஆத்துமாக்களும் அந்த சகோதரனுக்கு கிரீடங்களாக மாறுகிறார்கள். உங்கள் சிரசின் மீது கிரீடங்கள் உண்டாயிருக்கிறதா? எண்ணி பாருங்கள். பரிசுத்த பவுல் சொல்றாரு, விலையில்லாத அற்ப விலையுள்ள பொருட்களுக்காக ரொம்ப முயற்சி பண்ணாதேங்க, விலையேற பெற்ற ஆத்துமாக்களை சம்பாதியுங்கள், அவர்கள் உங்களுக்கு கிரீடங்களாக காணப்படுவார்கள் என்று சொல்லுகிறார். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இந்நேரம் வரைக்கும் பசியுள்ளவர்களும் தாகமுள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களுமா இருக்கிறோம் என்று சொல்லுவதை படிக்கிறோம். என்ன சொல்லுகிறார் பரிசுத்த பவுல்? தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும் போது சொல்லுகிறார், எங்களுக்கு இந்த பூமியில என்ன இல்ல, தங்கிறதுக்கு இடம் இல்ல, நாங்க நிர்வாணிகளாக எண்ணப்பட்டோம், பசியுள்ளவர்களாக இருந்தோம், குட்டுண்டவர்கள், நாங்கள் ஊழிய பாதையிலே அநேகராலே அடிக்கப்பட்டோம், ஆனாலும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை என்ன? நித்தியத்தில் ராஜாக்களை போல கிரீடம் சூடினவராக கனம் பண்ணப்பட போவதாக தங்களுடைய ஜீவியத்தை குறித்து சாட்சி பகருகிறார். அதைதான் 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ம் 8ம் வசனங்களிலே படிக்கிறோம். 2 தீமோத்தேயின் 4ஆம் அதிகாரம் 7ம் 8ம் வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே எனக்கு அதை தந்தருளுவார், எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார் என்று சாட்சி பகருவதை பார்க்கிறோம். இந்நாட்களிலே பவுலை போல உங்களால் சாட்சி கொடுக்க முடியுமா? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினோம் என்று, ஒரு ஆத்துமாவுக்காக இவ்வளவு சமயம் செலவிட்டோம் என்று, அற்ப விலையுள்ள பொருட்களை சம்பாதிப்பதற்காக அல்ல, ஒரு ஆத்துமாவை எப்படியாகிலும் தேவ சமூகத்திலே கொண்டு வந்து கர்த்தரிலே வளர்த்து எடுத்து நீதிமான்களாக நீதியின் பாதையிலே வழி நடத்தும்படியாக இவ்வளவு சமயத்தை நாங்கள் செலவிட்டோம் என்று உங்களால் சாட்சி கொடுக்க முடியுமா? இத்தனை ஆத்துமாக்களை சம்பாதித்தோம், அவர்கள் எல்லாரும் எங்களுக்கு கிரீடங்களாய் இருக்கிறார்கள், நாங்கள் வானமண்டலத்து நட்சத்திரங்களை போல ஆத்துமாக்களை நீதிக்குள்ளாக வழி நடத்துகிற நீதிமான்களாக காணப்படுகிறோம், ஞானவான்களாக காணப்படுகிறோம் என்று உங்களால் சாட்சி கொடுக்க முடியுமா? சாலோமோன் சொல்லுகிறான், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானம் உள்ளவன் என்று சொல்லுகிறான். நீங்கள் தேவ ஞானம் பெற்றவர்கள் என்பதை எதன் மூலமாக விளங்க செய்யலாம் என்றால், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொண்டதின் மூலமாக விளங்க செய்யலாம். 3ஆவதாக தெய்வ பிள்ளையே, பிரசங்கியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தேவ ஞானம் யாரிலே காணப்படும் என்பதை அறிந்து கொள்கிறோம் என்றால், தெய்வ பிள்ளையே, தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார் என்று படிக்கிறோம். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானம் உள்ளவன். அப்படி என்றால் தேவ சித்தம் உங்களிலே விளங்குகிறது என்பதை எப்படிப்பட்ட அனுபவத்தினூடாக நீங்கள் விளங்க செய்யலாம் என்றால், நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி இருக்கிறீர்கள், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி இருக்கிறீர்கள் என்பதன் மூலமாக தேவ சித்தம் உங்கள் மூலமாக நிறைவேறி இருக்கிறது என்பதை தேவன் அவர் கொடுக்கிற தேவ ஞானத்தினாலே விளங்க செய்கிறார். உங்கள் மூலமாக தேவ சித்தம் நிறைவேறி வருகிறது என்பதை தேவன் நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணின அனுபவத்தினூடாக விளங்க செய்யக்கூடியவராயிருக்கிறார். நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஞானத்தை, தேவ ஞானத்தை பெற்றிருக்கிறீர்கள், தேவ சித்தம் உங்கள் மூலமாக நிறைவேறி வருகிறது. நீங்கள் கிரீடங்களை சம்பாதித்தவர்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் வானமண்டலத்திலே பிரகாசிக்கிற நட்சத்திரங்களை போல நீங்கள் சம்பாதித்த ஆத்துமாக்களை
நீதியிலே வழிநடத்தக்கூடியவர்களாயிருக்கிறீர்கள். மூன்றாவதாக நாம் இங்கே படிக்கிறோம், தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாயிருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். அப்ப தேவன் யாருக்கு தேவ சித்தம் விளங்க செய்யும்படியாக தம்முடைய ஞானத்தை கொடுக்கிறாராம்? நல்லவனாயிருக்கிறவனுக்கு. யாருக்கு? நல்லவனாயிருக்கிறவனுக்கு தேவன் என்ன கொடுக்கிறாராம்? அவருடைய ஞானத்தை கொடுத்து தேவ சித்தத்தை விளங்க செய்கிறாராம். அப்படின்னா ஒரு காரியத்தை அறிந்திருக்கணும், மனுஷருடைய பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிற அநேகர் உண்டு. மனுஷருடைய பார்வைக்கு நல்லவர்களாயிருப்பது லகுவானது. அதனாலதான் சிலர் என்ன செய்யறாங்கன்னா, சில நன்மைகளை எல்லாம் செய்து மனுஷருக்கு முன்பாக நல்லவர்களாக விளங்குகிறார்கள். ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நீங்கள் ஒரு நற்கிரியையை செய்யும் போது அதுக்கு பின்னால் உள்ள எண்ணத்தையும், அதற்கு பின்னால் உள்ள நோக்கத்தையும், அதற்கு பின்னால் உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய எல்லா சிந்தனைகளையும் அறிகிறவராய் இருக்கிறார். நான் இன்னைக்கு ஒரு சகோதரனுக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்யறேன்னா, நான் இன்னைக்கு ஒரு சகோதரிக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்யறேன்னா, அந்த நல்ல காரியத்தை செய்யறதுக்கு பின்னால ஒரு தீய எண்ணம் எனக்கு இருக்குமே ஆனால் தேவனுடைய பார்வையிலே நான் ஒரு நல்லவனாக இருக்க முடியாது. ஆனால் மனுஷருக்கு முன்பாக வேண்டுமானால் நான் ஒரு நல்லவனை போல காணப்படலாம். வேதம் வெளிப்படுத்துகிற சத்தியம் என்னவென்றால், இந்த பூமியிலே அநேகர் மனுஷருக்கு முன்பாக நல்லவர்களாக காணப்படுகிறார்களாம். எப்படி? அநேக நல்ல காரியங்களை செய்கிறார்கள், அதன் மூலமாக மனுஷருக்கு முன்பாக நல்லவர்களாக எண்ணப்படுகிறார்கள். ஆனால் மனுஷருக்கு முன்பாக அவர்கள் நல்லவர்களாக எண்ணப்பட்டாலும் தேவன் மனுஷன் எண்ணுவது போல எண்ணுவதில்லை. அந்த மனுஷன் ஒரு நல்ல காரியத்தை செய்யும் போது அந்த நல்ல காரியத்துக்கு பின்னாக இருக்கக்கூடிய நோக்கம், இருக்கக்கூடிய எண்ணங்கள், சிந்தனைகள், அவைகளை எல்லாம் தேவன் சீர்தூக்கி பார்த்து அந்த எண்ணங்களும் அந்த நோக்கங்களும் தேவனுக்கு முன்பாக செம்மையானதாக இருக்கும் பட்சத்தில் தேவன் அந்த மனிதனை நல்லவனாக எண்ணுகிறார். ஸ்தோத்திரம். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, தேவன் நல்ல காரியங்களை செய்யக்கூடிய மனிதனை என்ன செய்கிறார் என்றால் நியாயம் தீர்த்து பார்க்கிறார். தம் பார்வைக்கு நன்மையா இருந்தால் மாத்திரமே அவனை நல்லவன் என்கிறார். ஆகையினால்தான் வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாக காணப்பட்ட ஒரு கூட்ட ஜனங்களை குறித்து படிக்கிறோம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்திலே ஒரு குறிப்பிடப்பட்ட கூட்டத்தாரை குறித்து நாம் படிக்கிறோம். அவர்கள் மனுஷருக்கு முன்பாக குற்றமற்றவர்கள் என்று எழுதப்படவில்லை. மனுஷருக்கு முன்பாக இவர்கள் குற்றமற்றவர்கள் என்று எழுதப்படவில்லை. ஆனால் என்னவென்று எழுதப்பட்டிருக்கிறது? தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் நல்ல காரியங்களை செய்யலாம், நீங்க எல்லாம் நல்ல காரியங்களை செய்யலாம். ஆனா தேவன் உடனே உங்களை நல்லவர்கள் என்று சொல்லிவிட மாட்டார். மனுஷர்கள் வேண்டுமானால் உங்களை நல்லவர்கள் என்று சொல்லலாம். ஆனால் தேவன் நீங்கள் நன்மை செய்யும் போதும் கூட என்ன காரணத்திற்காக நன்மை செய்கிறீர்கள், என்ன நோக்கத்தோடு நன்மை செய்கிறீர்கள், என்ன சிந்தையோடு நன்மை செய்கிறீர்கள் என்பதை நியாயம் தீர்த்து சீர்தூக்கி பார்த்து உங்களுடைய நோக்கம், உங்களுடைய எண்ணம், உங்களுடைய சிந்தை அனைத்தும் தேவனுடைய பார்வையிலே சரியாய் இருக்குமே ஆனால் உங்களை நல்லவர்களாக எண்ணுகிறார். பிரைஸ் தி லார்ட். உங்களை ஒரு குறிப்பிட்ட கூட்டத்திலே சேர்க்கிறார். அந்த குறிப்பிட்ட கூட்டத்தை குறித்து தான் வெளிப்படுத்தல் 14 வாசிக்கிறோம். தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இவர்கள் எப்படி காணப்படுகிறார்கள்? மாசில்லாதவர்களாக காணப்படுகிறார்கள். தேவன் மாசில்லாதவர். அவர் நன்மை செய்யும் போது மாசில்லாதவராயிருந்து நன்மை செய்கிறார். அவர் நன்மை செய்யும் போது அவருடைய நோக்கம், அவருடைய சிந்தை,
அவருடைய எண்ணங்கள் எல்லாம் மாசில்லாததாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக காணப்படுகிற நீங்கள் பிறருக்கு நன்மை செய்யும் போது உங்களுடைய சிந்தனைகளிலே, உங்களுடைய நோக்கங்களிலே, உங்களுடைய எண்ணங்களிலே தேவனுக்கு விரும்பத்தகாத எண்ணங்கள் காணப்படக்கூடாது. அப்படி காணப்படுமேயானால் நீங்கள் தேவனால் நல்லவர்கள் என்கிற பெயரை பெற்றுக்கொள்ள முடியாது. வேண்டுமானால் மனுஷர்கள் உங்களை நல்லவர்கள் என்று சொல்லலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒரு கூட்ட ஜனத்தை தேவன் நல்லவர்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசற்றவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் செய்கிற நன்மைகளுக்கு பின்பாக அவர்களுடைய எண்ணங்களிலே தூய்மை, அவர்களுடைய நோக்கங்களிலே தூய்மை. அவர்கள் தேவனால் சீர்தூக்கி பார்க்கப்படும் போது, நியாயம் தீர்க்கப்படும் போது அவர்கள் தேவ சமூகத்திலே மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நல்லவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறாராம்? தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்கிற மாசற்றவர்கள் தேவனுடைய ஞானத்தை பெற்ற நல்லவர்களாய் இருக்கிறார்கள். நீங்க ஒரு மனுஷனை பார்த்து உண்மையாகவே இந்த மனுஷன் தேவ சித்தத்தை செய்யக்கூடியவன் என்பதை எப்படி நிர்ணயம் பண்ணலாம் என்றால், அந்த மனிதன் ஒரு தேவ ஞானம் பெற்ற மனிதனாயிருப்பான், அந்த மனிதன் நன்மையை செய்யக்கூடியவனாயிருப்பான். ஆனால் அந்த மனிதன் நன்மை செய்யும் போது அவனுடைய நோக்கம், அவனுடைய சிந்தனை, அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் தூய்மையாயிருக்கும். இப்படிப்பட்ட மனிதன் தான் தேவ சித்தத்தை செய்யும்படியாக தேவ ஞானத்தை பெற்ற நல்ல மனிதனாயிருக்கிறான் என்று வேதத்திலே படிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்படியே நீங்களும் தேவ சித்தத்தை செய்கிற நல்லவர்களாக, தேவ ஞானம் பெற்றவர்களாக காணப்பட தேவன் கிருபை நல்குவாராக. நான்காவதாக, யார் தேவ ஞானத்தை பெற்றவர்கள்? நீதிமொழிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை படிக்கும் போது, ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான் என்று படிக்கிறோம். யாரோடு சஞ்சரிக்கிறவன்? ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானவான் என்று படிக்கிறோம். பொதுவாக சொல்லுவார்கள், பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் என்று சொல்லுவார்கள். தெய்வ பிள்ளையே, அதுபோல மனுஷன் தேவனுக்கு முன்பாக ஞானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக மெய் ஞானத்தை பெற்ற மற்ற பரிசுத்தவான்களின் ஐக்கியம் அவனுக்கு அவசியமாயிருக்கிறது. நீங்கள் ஞானவான்களாய் இருக்க வேண்டுமானால் தேவ ஞானத்தை பெற்றுக்கொண்ட பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் உங்களுக்கு அவசியமாயிருக்கிறது. ஒரு துன்மார்க்கனோடு போய் சேர்ந்தா நீயும் துன்மார்க்கனாதான் மாறுவ. ஒரு பாவியோடு நீ ஐக்கியம் வச்சுட்டா நீயும் ஒரு பாவியாதான் மாறுவ. நீ ஒரு பரியாசக்காரனோடு ஐக்கியம் வைத்துக் கொண்டால் நீ ஒரு பரியாசக்காரனாதான் மாறுவ. அதனால்தான் வேதம் சொல்லுது, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல் என்று வேதம் அறிவுறுத்துகிறது. ஆனா வேதம் சொல்லுது, நீ ஞானவானாய் இருக்கும்படியாக உனக்கு கூட்டாளிய ஒரு ஞானவானா வச்சுக்கோன்னு வேதம் சொல்லுகிறது. நீ ஞானவானாய் இருக்கும்படியாக உன்னோடு உள்ள ஐக்கியம் ஒரு ஞானவான்களின் ஐக்கியமாய் இருக்கட்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நீ ஞானவானாய் இருக்கும்படியாக ஒரு ஞானவானை சம்பாதித்துக்கொள், ஒரு நண்பனாக வைத்துக்கொள். நீ ஒரு ஞானவானாக காணப்படும்படியாக வேதம் சொல்லுகிறது. நீ ஒரு ஞானவானோடு சஞ்சரி, ஒரு ஞானவானோடு சஞ்சரி என்று வேதம் அறிவுறுத்துகிறது. பிரைஸ் தி லார்ட். அப்ப ஓ ஞானத்தை நீ வச்சிருக்கிற ஐக்கியத்தின் மூலமாக, நீ வைத்திருக்கிற பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தின் மூலமாக வெளிப்படுகிற தேவ ஞானம் உனக்குள்ளாக வருகிறது. நீயும் ஒரு தேவ ஞானத்தை பெற்ற மனுஷனாக மாறிவிடுகிறாய். நீயும் தேவ சித்தத்தை அறிந்து கொள்கிறாய். தேவ ஞானம் இல்லாமல் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள முடியாது. எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிக்கும் போது, எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிக்கும் போது, சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவின் அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும்
நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று படிக்கிறோம். அப்ப இங்க என்ன படிக்கிறோம்? சகல பரிசுத்தவான்களோடு கூட ஒரு ஐக்கியம். அது நிமித்தமாக தேவ ஞானமாகிய ஐஸ்வர்யம் உங்களிலே விளங்க வேண்டும். அதன் மூலமாக தேவ சித்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் வாஞ்சிக்கிறார். அப்படியானால் இந்த தேவ ஞானம் பரிசுத்தவான்கள் தேவனுடைய ஊழியர்கள் கூடுகிற சபையின் மூலமாக தான் துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் வெளிப்படுகிறது. அதை நாம் எபேசியர் 3:10 படிக்கிறோம். உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, ஞானிகளோடே சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான். நீ ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் என்பதை எதன் மூலமாக விளங்க செய்யலாம் என்றால், சபையின் ஐக்கியத்திலே நீ காணப்படுவாய். சபையிலே உள்ள தேவ ஊழியர்கள் பரிசுத்தவான்கள் தேவனோடு உன்னுடைய ஐக்கியம் காணப்படும். அவர்கள் மூலமாக வெளிப்படுகிற தேவ ஞானத்தை நீ பெற்றுக்கொண்டு தேவ சித்தத்தை அறிந்து கொள்வாய். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, எபேசியர் 3:11 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறான். அப்ப தேவ சபையிலே நீங்கள் வைத்திருக்கிற ஐக்கியம் நீங்கள் ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவர்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. தேவ சபையிலே நீங்கள் வைத்திருக்கிற ஐக்கியத்தின் மூலமாக தேவ ஞானத்தை அடைகிறீர்கள். ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவர்களாயிருக்கிறீர்கள். தேவ சித்தத்தை விளங்கிக் கொள்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் தேவ சித்தம் அறிந்து கொள்ள தேவ ஞானம் அவசியமாயிருக்கிறது. ஆனால் நாம் தியானித்த மூல வசனத்திலே கொலோசையர் 1:9-11 வாசித்த வேளையிலே தேவ ஞானம் மட்டுமல்ல, விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே என்று படிக்கிறோம். விவேகம் என்கிற ஒரு வார்த்தை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவ ஞானத்தின் மூலமாக மட்டுமல்ல, தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய விவேகத்தின் மூலமாகவும் நீங்கள் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளலாம். அப்படியானால் ஒரு மனிதனை பார்த்து இவன் ஒரு விவேகி என்பதை எதன் மூலமாக அறிந்து கொள்ளலாம்? சாலோமோன் எழுதுகிறான். நீதிமொழிகளின் புஸ்தகம் 22:3 வாசிக்கும் போது, விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான் என்று படிக்கிறோம். ஒரு மனிதன் விவேகியாயிருக்கிறான். எதன் மூலமாக அறிந்து கொள்ளலாம்? ஆபத்தை கண்டு அவன் என்ன செய்கிறான்? மறைந்து கொள்கிறான். சிலர் ஆபத்தான வேளைகளிலே புத்தியீனமாக என்ன செய்வார்கள்? அதுல போய் சிக்கிக் கொள்கிறார்கள். வேறு சிலர் ஆபத்தை கண்டு அதிலிருந்து தப்பிக்கொள்ளும்படியாக என்ன செய்கிறார்கள்? தப்பி விவேகிகளாக காணப்படுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவாட்டுக்குட்டியாக வந்து அடிக்கப்பட ஆயத்தமாகவே தான் காணப்பட்டார். அவருக்குள்ளாக மரண பயம் உண்டாயிருக்கவில்லை. ஆனால் அவர் மரிக்க வேண்டிய காலத்திற்கு முன்பாகவே சிலர் அவரை பிடித்து கொல்லும்படியாக வகை தேடினார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பயப்படுகிறவராக இல்லாவிட்டாலும் அவர்கள் மத்தியிலிருந்து மறைந்து போய் விவேகியானார். அவ்விதமாக மறைந்து கொண்டபடியால் அவர் தம்முடைய ஊழியத்தை நிறைவாக முடித்தார். தாம் ஆபத்தை கண்டு மறைந்து விவேகியானபடியால் சிலுவையில் ஜீவனை விடும் முன் தேவ சித்தம் முழுவதையும் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லி ஆவியை விட்டார். பின்பு அவர் வானங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டார். தெய்வ பிள்ளையே, உங்க வாழ்க்கையிலையும் ஆபத்து வரும். உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்ன வரும்? ஆபத்துகள் வரும்.
அப்படிப்பட்ட ஆபத்துகள் வரும்போது அந்த ஆபத்துகளுக்குள்ளாக போய் என்ன செய்யக்கூடாது? சிக்கிக் கொள்ளக்கூடாது. அந்த ஆபத்துகளுக்கு நீங்கள் என்ன செய்து விட வேண்டும்? மறைந்து கொள்ள வேண்டும். நீங்கள் விவேகிகளாய் இருப்பீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே ஒரு தேவ திட்டம் உண்டாயிருந்தது. அந்த தேவ திட்டம் என்ன? அவர் சிலுவையிலே ஆணிகளாலே அறையப்பட்டு முழு மனுக்குலத்திற்காகவும் இரத்தம் சிந்தி மரிக்க வேண்டும் என்கிற தேவ திட்டம் இயேசு கிறிஸ்துவிலே காணப்பட்டது. அது தேவ சித்தமாக காணப்பட்டது. ஆனால் சில மனிதர்கள் குறித்த காலம் வருவதற்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படியாக வகை தேடினார்கள். இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு விவேகியாக காணப்பட்டார். அவர் நல்ல ஒரு விவேகியாக காணப்பட்டபடியால் அவர் தாம் தேவ சித்தத்தின்படி மரிக்க வேண்டிய காலம் இன்னும் வரவில்லை என்பதை அறிந்து கொண்டு சில மனிதர்கள் தன்னை கொலை செய்யும்படியாக விரும்புகிறார்கள் என்று அறிந்து கொண்டு மறைந்து சென்றார். விவேகியாக காணப்பட்டார். அவர் மறைந்து சென்றபடியால் அவர் செய்து நிறைவேற்ற வேண்டிய ஊழியத்தை அவர் செம்மையாக செய்து நிறைவேற்றி எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தம்முடைய ஆவியையும் ஒப்பு கொடுத்து ஏற்ற வேளையிலே பிதாவின் சித்தத்தின்படி தம்முடைய ஜீவனை மனுக்குலத்திற்காக கொடுத்தார். எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. அந்த கால கட்டம் வரும்போது தேவ சித்தம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். தேவ சித்தம் நிறைவேறக்கூடிய காலகட்டத்திற்கு முன்பாக வரக்கூடிய எந்த ஆபத்துகளானாலும் அவைகளுக்கு நீ மறைந்து காணப்படுவாயானால் நீ விவேகியாக காணப்படுவாய். அதைதான் வேதம் சொல்லுகிறது. விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, நீங்கள் பரிசுத்த பவுலை குறித்து படிக்கும் போது அவன் மரணத்திற்கு சற்றும் பயப்படவில்லை. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை படிக்கும் போது பவுல் சொல்லுகிறான், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன் என்று எபேசியருக்கு அறைகூவிய பரிசுத்த பவுல் தன்னை சவுக்கால் அடிக்கும்படியாக தன்னை கட்டும்படியாக முற்பட்ட ஜனங்களின் மத்தியில் தேவனுடைய விவேகத்தை பெற்றுக்கொண்டவனாக அவர்களுடைய மனப்பான்மையை மாற்றி ஆபத்திலிருந்து தப்பினான் என்பதை நாம் அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 22 முதல் 30 வசனங்களை வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்கிறோம். சில மனிதர்கள் அப்போஸ்தலனாகிய பவுலை கட்டும்படியாக விரும்பினார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலை சவுக்கால் அடிக்கும்படியாக விரும்பினார்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அறைகூவல் என்ன? என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன் என்று அறைகூவல் விடுக்கக்கூடியவனாக காணப்பட்டான். ஆனால் என்னுடைய பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன் என்று அறைகூவல் விடுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் விவேகியாக காணப்பட்டபடியால் சில மனிதர்கள் அவனை சவுக்கால் அடிக்கும்படியாக முயற்சி செய்த போது, அவனை கட்டும்படியாக பிரயத்தனம் பண்ணின போது அவன் என்ன செய்தானாம்? தேவன் கொடுத்த விவேகத்தினாலே அவனை கட்டும்படியாக சவுக்கால் அடிக்கும்படியாக எத்தனித்த மனிதர்களுடைய மனப்பான்மையை மாற்றி ஆபத்திலிருந்து அவன் என்ன செய்தானாம்? தப்பித்து கொண்டான் என்று வேதத்திலே படிக்கிறோம். ஆகவேதான் அந்த அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 22 முதல் 30 வசனங்களை வாசிக்கும் போது முதலாவது ஆலோசனை சங்கத்தாரிடத்திலே நான் ஒரு ரோமன் என்கிற ஒரு வார்த்தையை விவேகத்தினாலே உபயோகிப்பதை நாம் படிக்கிறோம். மறுபடியும் மற்றொரு நாள் ஆலோசனை சங்கத்திற்கு முன்பாக பவுல் நிற்கும் போது சதுசேயர் எப்படிப்பட்டவர்கள்? உயிர்த்தெழுதல் இல்லை என்கிறவர்கள். அப்படிப்பட்ட ஒரு பங்கு கூட்டத்தார் காணப்பட்டார்கள். பரிசேயர் உயிர்த்தெழுதல் உண்டு என்கிறவர்கள். அப்படிப்பட்ட ஒரு பங்கு கூட்டத்தார் காணப்பட்டார்கள். இப்படிப்பட்டவர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள் என்று அறிந்துதான் பவுல் தேவன் கொடுத்த விவேகத்தினாலே என்ன சொல்லுகிறான் என்றால், அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், சகோதரரே, நான் பரிசேயனுடைய மனுஷனுமாயிருக்கிறேன். மரித்தோருடைய உயிர்த்தெழுதலை பற்றிய
நம்பிக்கையை குறித்து நான் நியாயம் விசாரிக்கப்படுகிறேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட விவேக வார்த்தைகளின் நிமித்தம் பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் இடையில் அவர் போராட்டத்தை கிளப்பி விட்டு விட்டார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆனால் அவரோ அன்று நியாயம் விசாரிக்கப்படாமல் கோட்டைக்கு கொண்டு போகப்பட்டு மறைத்து வைக்கப்பட்டார். ஆகவேதான் நாம் இப்படிப்பட்ட ஆபத்துகளை கண்டு மறைந்து கொண்டு ஜீவிக்க வேண்டிய விவேகிகளாக ஒருவேளை நான் சொல்லலாம், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், இந்த ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக என் ஜீவனையும் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறேன் என்று நான் சொல்லலாம். ஜீவனையும் கொடுக்க நான் ஆயத்தமாய் இருக்கலாம், உண்மைதான். அதற்கேற்ற அனுபவங்கள் இருக்கலாம், அதற்கேற்ற அபிஷேகம் இருக்கலாம். ஆனால் தேவ சித்தம் என் மூலமாக நிறைவேறக்கூடிய காலகட்டத்திற்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கையிலே ஆபத்தை கொண்டு வரும்படியாக எண்ணக்கூடிய எந்த தீய மனுஷர்களானாலும் அவர்களின் மத்தியிலிருந்து நான் மறைந்து கொள்ள வேண்டும். மறைந்து கொள்வேனே ஆனால் நான் தேவனுடைய விவேகத்தை பெற்றுக்கொண்ட மனிதனாய் இருப்பேன். இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட தேவ ஞானத்தை பெற்றுக்கொண்ட விவேகியாக காணப்பட்டார். பரிசுத்த பவுல் அப்படிப்பட்ட தேவ ஞானத்தை பெற்ற விவேகியாக காணப்பட்டார். ஆபத்துகளுக்கு மறைந்து கொண்டார்கள். அதே நேரம் தேவ சித்தம் நிறைவேறக்கூடிய காலகட்டத்திலே தங்களுடைய ஜீவியத்திலே தங்கள் பிராணனையும் கூட அருமையாக எண்ணாதவர்கள் என்பதை நிலை நாட்டக்கூடியவர்களாக ஜீவித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆம் தெய்வ பிள்ளையே, விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான். நீங்கள் ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிற விவேகிகளாக காணப்படுவீர்களானால் உங்கள் மூலமாக தேவ சித்தம் நிறைவேறும். ஏன்னா ஆபத்தை கண்டு மறைந்து கொண்டே வருவீர்கள். ஒரு நாள் வரும், அது தேவ சித்தம் நிறைவேறக்கூடிய நாள். அந்த நாளிலே உங்க ஜீவனையும் கொடுக்க, ஜீவனையும் கர்த்தருக்காக கொடுக்க ஆயத்தமாயிருப்பீர்கள். ஆனால் ஒரு சாட்சி உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகும், எல்லாம் முடிந்தது என்று. உங்க வாழ்க்கையின் மூலமாக நிறைவேற வேண்டிய அனைத்தையும் தேவன் அந்த நாளிலே செய்து நிறைவேற்றி இருப்பார். பவுலை போல நீங்கள் சொல்லுவீர்கள், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லக்கூடிய சாட்சி உள்ளவர்களாய் இருப்பீர்கள். அந்த நாள் வரைக்கும் அப்படிப்பட்ட சாட்சி உங்கள் மூலமாக வெளிப்படக்கூடிய நாளுக்கு முன்பாக ஆபத்துகள் வரும்போது அவைகளுக்கு விலகி மறைந்து கொள்ளக்கூடிய விவேகிகளாக காணப்படுவீர்கள். உங்களை காண்கிறவர்கள் நீங்கள் கொடுக்கிற சாட்சியின் மூலமாக அறிந்து கொள்வார்கள், நீங்கள் விவேகிகள், உங்கள் மூலமாக தேவ சித்தம் நிறைவேறினது என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு நாம் சொல்லுகிறோம், பரிசுத்த பவுல் ஒரு விவேகி, இயேசு கிறிஸ்து ஒரு விவேகி, அவர்கள் மூலமாக தேவ சித்தம் நிறைவேறினது என்று நம்மளால் சாட்சி கொடுக்க முடிகிறது. ஆனால் அந்த சாட்சிக்கு பின்னாக அவர்கள் ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளக்கூடியவர்களாய் இருந்தார்கள். இரண்டாவது விவேகியின் அனுபவம் என்ன? நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாயிருக்கிறான். விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாயிருக்கிறான். ஆனால் நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான் என்று படிக்கிறோம். இதிலிருந்து மனுஷர்களின் நடையில் அல்லது ஜீவியத்தில் கவனமாக நடப்போரும் தப்பி நடப்போரும் உண்டு என்று நாம் அறிந்து கொள்கிறோம். ஒவ்வொரு மனிதர்களிலே வழி தப்பி நடக்கிறவர்களும் உண்டு, கவனமாக நடக்கிறவர்களும் உண்டு. நீங்க எப்படி நடக்கணும்னு விரும்புறீங்க? கவனமா நடக்கணும்னு விரும்புறீங்களா, வழி தப்பி நடக்கணும்னு விரும்புறீங்களா? கவனமா நடக்கிறவர்களானால் வேதம் சொல்லுகிறது, தேவ சித்தம் உங்கள் மூலமாக விளங்கும்படியான விவேகிகளாக காணப்படுவீர்கள் என்று. ஸ்தோத்திரம். சவுல் என்கிற ஒரு மனிதனை குறித்து வேதத்திலே படிக்கிறோம். அவன் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ண வேண்டிய சந்தர்ப்பத்திலே சவுல் என்ன செய்யலையா? கர்த்தருக்காக காத்திருக்கவில்லையா? கர்த்தருக்காக காத்திருக்கவில்லையா? அவன் என்ன செய்தானா? கர்த்தருக்காக காத்திருக்காமல் துரிதமாக கிரியை செய்து தன் நடையின் மேல் கவனம் இல்லாமல் காணப்பட்டான், விவேகமற்றவனாக காணப்பட்டான்.
அவன் விவேகமற்றவனாக காணப்பட்டு தன் நடையின் மேல் கவனமில்லாமல் இருந்தபடியினால் தேவன் சவுலின் மீது துக்கமடைந்தார். உங்க வாழ்க்கையை கர்த்தர் பார்க்கும்போது சந்தோஷப்படணும். உங்க ஒவ்வொருடைய ஜீவியத்தையும் தேவன் காணும்போது சந்தோஷப்படணும். என் மகன் என் மகள் கவனமாக நடக்கிறான், கவனமாக நடக்கிறாள். ஆனா சவுல் யுத்தம் பண்ண வேண்டிய சமயத்துல அவன் காத்திருக்க வேண்டியவனாயிருந்தான். ஆனால் அவன் காத்திருக்காமல் துரிதப்பட்டான், வேகமாக செயல்பட்டான். என்ன நடந்தது? அவன் துரிதமாக செயல்பட்டபடியினால் தேவன் அவன் மூலமாக செய்து நிறைவேற்ற வேண்டிய அவருடைய சித்தத்தை அவரால் செய்து நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது. தேவன் சவுலினால் துக்கமடைந்தார். உங்கள் ஜீவியத்தை குறித்து தேவன் சந்தோஷப்பட வேண்டும். கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? சவுலை பார்த்து, இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கேற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார் என்று சாமுவேல் தேவனுடைய வார்த்தையை அவனிடத்திலே கூறுவதை பார்க்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கேற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளைகளை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். தெய்வ பிள்ளையே, இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்? சில வாழ்க்கையிலே சில சந்தர்ப்பங்கள் வரும், வாழ்க்கையிலே சில சூழ்நிலைகள் வரும். அந்த சூழ்நிலைகளிலே அவசரப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது, துரிதப்படக்கூடாது. கர்த்தருக்காக காத்திருக்கணும். கர்த்தாவே, இந்த சூழ்நிலையின் மூலமாக உம்முடைய சித்தம் என்ன? நான் ஒரு விவேகியாக காணப்பட வேண்டும். உம்முடைய சித்தம் என்ன என்று நீங்கள் கர்த்தருக்காக காத்திருக்கும் போது கர்த்தர் உங்களோடு பேசுவார். என் மகனே, நீ துரிதப்படாதே, நீ உன் நடையின் மேல் கவனமாயிரு என்று பேசுவார். வழி தப்பி போகாதே, உன் நடையின் மேல் கவனமாயிரு என்று பேசுவார். நீ உன் நடையிலே கவனமாயிருப்பாயானால் நீ விவேகியாக காணப்படுவாய். சவுல் துரிதப்பட்டான், அவசரப்பட்டான். தன்னுடைய நடையிலே அவன் விவேகியாக காணப்படவில்லை, வழி தப்பினான். கர்த்தர் துக்கப்பட்டார். ராஜ்யபாரம் அவனுடைய கரத்திலிருந்து எடுத்து தேவன் விரும்பின தேவனுடைய இருதயத்திற்கேற்ற மனிதனாயிருந்தவனுடைய கரத்திலே அந்த ராஜ்யபாரம் கொடுக்கப்பட்டது. எப்பொழுதும் கர்த்தரை சந்தோஷப்படுத்தக்கூடியவர்களாயிருங்கள், எப்பொழுதும் கர்த்தரை மகிழ்ச்சி அடைய செய்யக்கூடியவர்களாயிருங்கள். அதற்கேற்ற விதத்திலே உங்கள் நடைகளின் மேல் கவனமாயிருங்கள், விவேகிகளாயிருப்பீர்கள். தேவ சித்தம் உங்கள் மூலமாக நிறைவேறும். கடைசியாக யார் விவேகி? நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிக்கும் போது, கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி என்று படிக்கிறோம். யாரு? கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி. ஸ்தோத்திரம். நிறைய பிள்ளைகளுக்கு பெற்றோர் கடிந்து கொண்டால் பிடிக்காது, வீட்டை விட்டு என்ன செஞ்சிருவாங்க? வெளியேறி போயிருவாங்க. ஸ்தோத்திரம். நிறைய விசுவாசிகளுக்கு ஊழியக்காரர்கள் கடிந்து கொண்டு புத்தி சொல்லும் போது பிடிக்காது, சபையை விட்டு போயிருவாங்க. ஸ்தோத்திரம். இப்படி அநேகர் கடிந்து கொள்ளுதலை விரும்புவது கிடையாது, தெய்வ பிள்ளையே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி. கடிந்து கொள்ளுதலை என்ன செய்யணும்? முதல்ல கவனிக்கணும், பின்பு அதன்படி நடக்கணும். அவன் தேவனால் விவேகி என்னப்படுவான். பிரைஸ் தி லார்ட். தாவீது சவுலுக்கு முன்பாக விவேகமாக நடந்து கொண்டபடியினால்தான் சவுல் எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே தாவீதுக்கு தீங்கு செய்ய முயன்றும் அவனால் தீங்கு செய்ய முடியவில்லை. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? தாவீதிற்கு கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் சுபாவம் உண்டாயிருந்தது. அதனாலதான் அவன் சொன்னா, நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும்.
என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை. அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறான். சங்கீதம் 141 சங்கீதம் 5 வசனத்திலே அவன் அப்படி கூறுவதிலிருந்து அவன் கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனாக காணப்பட்டான் என்பதை அறிந்து கொள்கிறோம். தெய்வ பிள்ளையே, ஆகவேதான் பத்சேபாளுடைய விஷயத்திலே அவன் தீர்க்கதரிசியால் கடிந்து கொள்ளப்பட்ட போது அவன் அதை ஏற்றுக்கொண்டான், மனஸ்தாபப்பட்டான், மனம் திரும்பினான். தெய்வ பிள்ளையே, அவன் ஒருவேளை நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அவனை கடிந்து கொண்ட போது, நான் எவ்வளவு பெரிய மனிதன், நான் ஒரு ராஜா அல்லவா, என்னை ஒரு தீர்க்கதரிசி கடிந்து கொள்வதா என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசியை பகைத்திருந்திருப்பானே. ஆனால் நிச்சயமாகவே தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே மேன்மைப்பட்டிருக்க முடியாது. ஆனால் தாவீது கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிற விவேகியாக காணப்பட்டான். அவன் சொல்லுகிறான், நீதிமான் தீர்க்கதரிசி என்னை தயவாய் கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும், என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை. அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறான். பிரைஸ் தி லார்ட். நீங்களும் உங்க வாழ்க்கையில சில கடிந்து கொள்ளுதல் வரும்போது, சில நீதிமான்கள் மூலமாக, தீர்க்கதரிசிகள் மூலமாக, தேவ மனிதர்கள் மூலமாக, வேத வசனத்தின் மூலமாக சில கடிந்து கொள்ளுதல் வரும்போது உங்களை தாழ்த்தி, நீதிமான் என்னை தயவாய் கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எப்படி இருக்கணும், எண்ணெயை போல் இருக்கணும் சொல்லி ஒப்பு கொடுத்தேங்கன்னா நீங்க சொல்லுவீங்க, நீதிமான் நான், நீதிமான் நான், இயேசு இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசு இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், நீதிமான் நான், நீதிமான் நான், இயேசு இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசு இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். யார் இந்த பாட்டம் பாட முடியும்? நீ ஒரு நீதிமானா இருந்தா அதுக்கு பின்னாடி நிறைய பரிசுத்தவான்களுடைய கடிந்து கொள்ளுதல் உன் வாழ்க்கையிலே உண்டாயிருக்கும். அநேக தேவ மனிதர்களுடைய கடிந்து கொள்ளுதல் உன் வாழ்க்கையிலே உண்டாயிருக்கும். அதை நீ கவனித்திருப்பாய், அதை நீ அல்ல தட்டாமல் ஜீவித்திருப்பாய், நீ அதன்படி நடந்திருப்பாய், நீ விவேகியாக காணப்படுவாய். உன் மூலமாக தேவ சித்தம் என்ன என்பதை தேவன் விளங்கச் செய்வார். ஸ்தோத்திரம். கடிந்து கொள்ளுதலை விரும்பாதவன் என்ன செய்வான்? ஒரு தடவை கடிந்து கொள்ளும் போதே என்ன செஞ்சிருவான்? அவன் தன் நடையில கவனமாயிராமல் என்ன செஞ்சிருவான்னா, அவன் அந்த கடிந்து கொள்ளுதலுக்கு இடம் கொடாமல் ஜீவிக்கிறவனாக, துன்மார்க்கனாக மாறிவிடுவான். துன்மார்க்கரின் வழியோ அழியும், ஆனால் கர்த்தர் நீதிமானின் வழியை அறிந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். 2 சாமுவேலின் புஸ்தகம் 3 அதிகாரம் 7 8 வசனங்களை வாசிக்கும் போது அங்கேயும் கூட நாம் ஒரு சத்தியத்தை விளங்கிக் கொள்கிறோம். அப்னேர் என்கிற ஒரு மனிதனை குறித்து படிக்கிறோம். ரிஸ்பாலி நிமித்தம் அப்னேர் கடிந்து கொள்ளப்பட்டான். ஆனால் அப்னேர் எப்படிப்பட்டவனாயிருந்தானாம்? கோபமடைந்தான், விவேகமற்றவனாக காணப்பட்டான் என்று வேதத்திலே படிக்கிறோம். இதை பற்றி விளக்கணும்னா நிறைய நேரம் ஆகும், வீட்டில் போய் இருந்து படிங்க. அப்னேர் ஒரு குறிப்பிட்ட காரியத்து நிமித்தமாக கடிந்து கொள்ளப்பட்டான். ஆனால் அப்னேர் அந்த கடிந்து கொள்ளுதலை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்னேர் கோபப்பட்டான், அப்னேர் விவேகமற்றவனாக காணப்பட்டான். அதனால் அவனுடைய முடிவு எப்படிப்பட்டதாய் இருந்தது? அவன் இந்த கடிந்து கொள்ளுதலுக்கு செவிகொடாமல் போனபடியால் விவேகமற்றவனாக பட்டயத்தினால் வயிற்றிலே குத்தப்பட்டு கொல்லப்பட்டான் என்று வேதத்திலே படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே கடிந்து கொள்ளுதலை அல்ல தட்ட வேண்டாம். கடிந்து கொள்ளுதலை நீங்கள் அல்ல தட்ட வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் விவேகிகளாக காணப்பட வேண்டும். ஒரு சத்தியத்தை நாம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 25 அதிகாரத்திற்கு வரும்போது படிக்கிறோம். அந்த 25 அதிகாரத்திலே 2 வசனத்திற்கு வரும்போது, மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய தொழில் துறை கர்மேலில் இருந்தது. அந்த மனுஷன் மகாபாரி குடித்தனக்காரனாய் இருந்தான். அவனுக்கு 3000 ஆடும் 1000 வெள்ளாடும் இருந்தது. அவன் அப்பொழுது கர்மேலில் தன் ஆடுகளை மயிர் கத்தரித்து கொண்டிருந்தான் என்று படிக்கிறோம். அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும்
ரூபவதியுமாயிருந்தாள். அந்த புருஷனோ முரடனும் துராகிரதனுமாயிருந்தான். அவன் காலேப்புடைய சந்ததியான் என்று படிக்கிறோம். இங்கே 2 பேரை குறித்து படிக்கிறோம். நாபால் என்கிற ஒரு மனிதனை குறித்தும் அவனுடைய மனைவி ஆகிய அபிகாயிலை குறித்தும் நாம் இங்கே படிக்கிறோம். இந்த நாபால் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? அநேக ஆடுகளை வளர்த்து வருகிறான். அவனுடைய தொழில்துறை கர்மேலில் இருந்தது என்று படிக்கிறோம். ஆனா அவன் ஒரு புத்திசாலியா மட்டும் இருக்குல்ல, அவன் ஒரு விவேகியா இருக்குல்ல. அநேக ஆடுகளை வளர்த்து போஷித்து அவன் தன்னுடைய தொழிலை செய்து வந்தான். ஆனா இந்த நாபாலுடைய மனைவி அபிகாயில் இருக்கிறாளே, அபிகாயில் விவேகியாகவும் புத்திசாலியுமாக காணப்பட்டாள். ஒரு சந்தர்ப்பத்திலே தாவீதுக்கு சில உதவிகள் தேவைப்பட்டது. ஆகவே தாவீது என்ன செய்கிறான் என்றால், தன்னுடைய ஆட்களை யாரிடத்திலே அனுப்புகிறான் என்றால் நாபாலிடத்திலே அனுப்புகிறான். ஆனா இந்த நாபால் என்ன தெரியுமா செஞ்சிட்டான்? தாவீதை அவமானப்படுத்தும் விதமாக தாவீது எதிர்பார்த்த உதவிகளை செய்யாமல் அவமானப்படுத்தி தாவீதனுடைய ஆட்களை அனுப்புவதை பார்க்கிறோம். அந்த சந்தர்ப்பத்துல தாவீதினிடத்துல வந்து தாவீதனுடைய மனிதர்கள் சொல்றாங்க, இப்படி நீர் அனுப்பினதினால் நாங்கள் நாபாலிடத்திலே சென்றோம், நாபால் அவமானப்படுத்தும் விதமாக பதில் சொல்லி அனுப்பிவிட்டார் என்று தாவீதினிடத்திலே வந்து சொல்லுவதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அப்பொழுது தாவீதிற்கு மிகுந்த கோபம் உண்டாகிறது. மிகுந்த கோபம் உண்டாகி என்ன செய்கிறான் என்றால், தன்னுடைய மனிதர்களை எல்லாம் அழைத்து கொண்டு போய் எப்படியாகிலும் நாபாலையும் அவனுடைய தொழில் துறையையும் நாசம் பண்ணிவிட வேண்டும் என்று சொல்லி மிகுந்த கோபத்தோடு தாவீது தன்னுடைய ஆட்களையும் கூட்டிக் கொண்டு போகிறான். ஆனால் இதை கேள்விப்பட்ட நாபாலுடைய மனைவி அபிகாயில் என்ன செய்கிறாள் என்றால், தாவீது கேட்டுக்கொண்ட சகல காரியங்களையும் ஆயத்தப்படுத்தி வந்து தாவீதுக்கு முன்பாக பணிந்து கொண்டாள். ஸ்தோத்திரம். பணிந்து கொண்டது மாத்திரமல்ல, அந்த அபிகாயில் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? தாவீதை பார்த்து சொல்கிறாள், இந்த நாளிலே உம்முடைய கரத்தினால் ஒரு இரத்த பழி உண்டாக வேண்டாம் என்று ஒரு ஞானமுள்ள வார்த்தைகளை சொல்லி உமக்கு தேவையான சகல உதவிகளையும் செய்ய ஆயத்தமாய் இருக்கிறேன். என்னுடைய புருஷனாகிய நாபால் அவன் எப்படிப்பட்டவன்? முரடனும் துராகிரதனுமாக காணப்படுகிறான் என்று சொல்லி அவள் தாவீதனுடைய கோபத்தை சாந்தப்படுத்துவதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, அத நிமித்தமாக அந்த நாளிலே வரவேண்டிய இரத்த பழிக்கு தாவீது தப்பிக்கொண்டான். காரணம், அந்த அபிகாயிலுடைய விவேகமுள்ள வார்த்தைகளை தாவீது ஏற்றுக்கொண்டான். அவனும் தன்னுடைய நடையை காத்து கொண்டான். அபிகாயில் சொன்ன காரியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உடையவனாக தாவீது மாறினான். வாசித்து பாருங்கள். 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தாவீதனுடைய கோபத்தை நாம் அங்கே படிக்கிறோம். அவனுக்கு உண்டான, யாருக்கு உண்டான? நாபாலுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சுவரில் நீர் விடும் ஒரு நாயை முதலாய் பொழுது விடியும் மட்டும் நான் உயிரோடே வைத்தால் தேவன் தாவீதின் சத்துருக்களுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்று சொல்லி இருந்தான் என்று படிக்கிறோம். ஆனால் 23ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என் மேல் சுமரட்டும். உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியாள் உமது செவி கேட்க பேச வேண்டும் என்று சொல்லி, என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். யாரை குறித்து சொல்றார்? தன் புருஷனை பத்தியே சொல்றார். என் புருஷன் நாபால், இந்த பேலியாளின் மனுஷன், அவனை ஒரு பொருட்டா நீங்க என்ன செய்ய வேண்டாம், எண்ண வேண்டாம். அவன் பெயர் எப்படி இருக்கோ அப்படியே தான் அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது என்று சொல்லி, உம்முடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை. இப்பொழுதும் என் ஆண்டவனே, நீ இரத்தம் சிந்த வரவும். இதுதான் விவேகமுள்ள வார்த்தை. அபிகாயில் சொல்ற விவேகமுள்ள வார்த்தை. இப்பொழுதும் என் ஆண்டவனே, நீ இரத்தம் சிந்த வரவும், உம்முடைய கை நீதியை சரி கட்டவும். கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும்
உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன், இப்பொழுதும் உம்முடைய சத்துருக்களும் என் ஆண்டவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு தேடுகிறவர்களும் நாபாலை போல ஆக கடவர்கள் என்று சொல்லுகிறான். சொல்லிட்டு என்ன சொல்றான்னா, இப்பொழுதும் உமது அடியாள் என் ஆண்டவனுக்கு கொண்டு வந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவனை பின்பற்றுகிற வாலிபருக்கு கொடுப்பீராக என்று சொல்வதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். தெய்வ பிள்ளையே, இப்படியாக அபிகாயில் ஒரு விவேகியாக காணப்பட்டபடியால் தாவீது சொல்லுகிற காரியம் என்ன? ஸ்தோத்திரம். தெய்வ பிள்ளையே, 35ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அபிகாயில் தனக்கு கொண்டு வந்ததை தாவீது அவள் கையிலே வாங்கி கொண்டு அவளை பார்த்து, நீ சமாதானத்தோட உன் வீட்டுக்கு போ, இதோ நான் உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்? தாவீது அபிகாயில் சொன்ன வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டான். கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி. நல்ல ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்ட விவேகியாக தாவீது காணப்பட்டான். அதனால் அவன் ஒரு நல்ல செய்தி சொல்லி அனுப்பினான். அபிகாயிலை பார்த்து, நீ சமாதானத்தோட உன் வீட்டுக்கு போ, இதோ நான் உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன் என்று சொன்னான். அந்த நாளிலே ஒரு இரத்த பழிக்கு ஆளாகாதபடி தாவீதை தேவன் பாதுகாத்தார். தாவீது கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொண்டு விவேகத்தை பெற்றுக்கொண்டான் என்பதை இது நிரூபிக்கக்கூடிய ஒரு சத்தியமாக காணப்படுகிறது. நம்முடைய கண்களை மூடுவோம். தெய்வ பிள்ளையே, தேவ ஞானத்தினாலும் தேவ விவேகத்தினாலும் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளலாம். தேவ ஞானம் யாரிலே காணப்படும்? தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களிடத்திலே தேவ ஞானம் காணப்படும். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்கிறவன் தேவ ஞானம் உள்ளவன். தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாயிருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் கொடுக்கிறார். தெய்வ பிள்ளையே, யார் விவேகி? விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான். யார் விவேகி? விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாயிருக்கிறான். தெய்வ பிள்ளையே, யார் விவேகி? கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவன் விவேகியாயிருக்கிறான். இப்படிப்பட்ட தெய்வீக ஞானத்தையும் விவேகத்தையும் பெற்றுக்கொண்டு தேவ சித்தம் இன்னதென்று அறிந்து வாழ தேவன் உங்களுக்கும் அனுகிரகம் செய்வாராக. ஆமீன். ஜெபிப்போம். அன்பு மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையில் தேவ சித்தத்தை தேவ ஞானத்தாலும் விவேகத்தாலும் அறிந்து கொள்ளலாம் என்பதை அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு என்ற வேத வாக்கியத்திற்கு ஏற்றவாறு மோசேயும் எரேமியாவும் தாழ்மையான சிந்தை உடையவர்களாய் காணப்பட்டார்கள். இந்த தாழ்மையான சிந்தை நிமித்தம் மோசேயை ஞானவான்கள் கனம் பண்ணப்படுவது போல 20 லட்சம் பேரை நடத்தக்கூடிய தலைவனாக கனப்படுத்தினேன். எரேமியாவை பெரிய தீர்க்கதரிசிகளில் ஒருவனாக எண்ணப்படும்படியாக கனப்படுத்தினேர். அதுபோல நாங்களும் தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களாய் காணப்பட்டு தேவ ஞானமுடையவர்களாய் இயேசுவே உம்மால் கனம் பண்ணப்பட கிருபை தாரும். அதன் மூலம் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள செய்தருளும். கர்த்தாவே, நாங்கள் விலை மதிப்பிட முடியாத ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிற ஞானவான்களாக காணப்பட கிருபை தாரும். ஆதாயப்படுத்தப்படும் ஆத்துமாக்கள் நித்திய பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவும் ஆதாயப்படுத்துகிறவர்களுக்கு அதனால் நீதியின் கிரீடம் உண்டாயிருக்கவும் கிருபை நல்கியருளும். கர்த்தாவே, நாங்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் காணப்பட்டு உம்முடைய பார்வைக்கு நல்லவர்களாய் இருந்து தேவ ஞானத்தை பெற்று தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள கிருபை தாரும். கர்த்தாவே, ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான் என்று சொல்லப்பட்டதற்கிணங்க தேவ சபையில் ஞானத்தை பெற்ற பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தில் நாங்கள் காணப்பட கிருபை நல்கியருளும். அதன் மூலமாக தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள செய்தருளும். கர்த்தாவே, விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான் என்று சொல்லப்பட்ட வசனத்திற்கு இணங்க இயேசுவே, நீர் மரணத்திற்கு பயப்படாதவராக இருந்தும் குறித்த காலம் வருமுன் உம்மை பிடித்து கொள்ள வகை தேடின போது அவர்கள் மத்தியிலிருந்து மறைந்து போய் விவேகியானீர். அவ்விதம் மறைந்து கொண்டபடியினால் தேவ சித்தம் முழுவதையும் செய்து முடித்தேன். அதுபோல நாங்களும்
தேவ சித்தம் நிறைவேறும் காலம் வரை விவேகியாக ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ள செய்தருளும். கர்த்தாவே, விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. நாங்களும் கவனமாக நடக்க கிருபை தாரும். சவுல் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ண வேண்டிய சந்தர்ப்பத்தில் கர்த்தருக்காக காத்திராமல் துரிதமாக கிரியை செய்து தன் நடையின் மேல் கவனம் இல்லாதிருந்தபடியினால் விவேகமற்றவனாக காணப்பட்டதை போல நாங்கள் எங்கள் ஜீவியத்தில் காணப்படாதபடி காத்துக்கொள்ளும். கர்த்தாவே, கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. தாவீது தீர்க்கதரிசியால் கடிந்து கொள்ளப்பட்ட போதும் அபிகாயின் மூலமாக ஆலோசனைகளை பெற்றுக்கொண்ட போதும் அவற்றை அலட்சியப்படுத்தாமல், நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போலிருக்கும், என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை என்றுரைத்தது போல நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிற விவேகிகளாக காணப்பட கிருபை தாரும். கர்த்தாவே, இப்படியாக நாங்கள் தேவ ஞானத்தையும் விவேகத்தையும் அடைந்தவர்களாக தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ தேவன் தாமே கிருபை நல்கியறலும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஜெபத்தை கேட்டதைக்காக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமீன். அவசட்டையின் கீழடை கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவசட்டையின் கீழடை கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சக்தியும் பரிசையும் கேடகமும் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சக்தியும் பரிசையும் கேடகமும் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டைக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டைக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவ சித்தத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே தேவ ஞானத்தினாலும் விவேகத்தினாலும் அறிந்து கொண்டு வாழ தேவன் உங்களுக்கும் அனுக்கிரகம் செய்வாராக. ஆமென்.